தென்றல் தென்றல் எந்திர தென்றல் உன் கோவத்தெல்லாம் குறானே கேட்டியா நீ பாரு புள்ள மயக்கம் போட்டு கிடக்கு அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போணும்டா தண்ணி தெளிச்சு பச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு எந்திக்கவே மாட்டேங்குது தென்றல் தென்றல் சாரி தென்றல் தென்றல் எந்திரி தென்றல் தென்றல் இப்படி படுத்திருக்காதடி உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதடி தென்றல் தென்றல் எந்திரி தென்றல் உனக்கு ஒண்ணுனா என் உயிரை ஆடாத தென்றல் தென்றல் எந்திரி தென்றல் இது உனக்கே தெரியும் இப்படி இப்படி பண்ணாத தென்றல் பேசுறத விட்டுவிட்டு சட்டுப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு பாப்பா தென்றல் எந்திரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீ இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சும் உன்னை அடிச்சது தப்பு தான் எந்திரி தென்றல் செஞ்சுட்டு இப்ப அழுதா என்னடா நடக்க போகுது நான் தான் சொல்றத கேளுன்னு சொன்னா இல்லையா இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு மொட்டு தென்றல் தென்றல் எந்திக்க சொல்லுங்க உனக்கு ஒன்னும் ஆயிருக்காது லேசான மயக்கமா தான் இருக்கும் நீ வந்து பேசுனது அதிர்ச்சியா இருப்பா அதனால மயக்கம் போட்டு வந்திருப்பா தென்றலுக்கு என் குழந்தைக்கு ஒன்னும் ஆயிருக்காதுலம்மா அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா நீ ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போ சரி அப்பத்தா தென்றல் நீ இல்லனே வாழ்க்கையே இல்லடி தயவு செஞ்சு உன் கண்ணை திறந்து பாரு தென்றல் ஏன் தென்றல் இப்படி எல்லாம் நடக்குது டேய் பேசுறத விட்டுவிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போடா சரிம்மா பாவம் புள்ள ஏன்டா இந்த வார்த்தை வரணும் தெரியும் இப்பெல்லாம் நடக்கணும் தெரிஞ்சுதான் தென்றல் நான் பொறுமையா சொல்லிக்கிறேன்னு சொல்லி வச்சிருந்துச்சு நான் கூட அவங்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன் எல்லாம் ஏன் தப்புதான் தெரிஞ்சப்பயே நான் வந்துட்டு சொல்லியிருக்கணும் ஆனா இந்த பிள்ளை மலர் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவங்களுக்காக பார்த்துச்சு இப்ப என்னடா இவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் இனி என்ன செய்ய போறானோ தெரியும் நான் தர்சினிட்ட சொல்லி சரவணாக்கு ஒரு போன் போட்டு வந்துடுறேன் அப்புறம் நம்ம 2 பேரும் போலாம் சரிம்மா அதை போய் சொல்லு டாக்டர் டாக்டர் என்னாச்சு அஸ்வின் டாக்டர் இவளை என்னன்னு பாருங்க ரொம்ப நேரமா மயங்கி போய் கிடக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா என்னன்னு பாருங்க டாக்டர் சரி ஓகே உள்ள கொண்டு போங்க பெட் ரெடி பண்ணுங்க இங்க உள்ள கொண்டு போங்க அஸ்வின் சரிங்க டாக்டர் சித்ரா பல்ஸ் பிபி எல்லாம் செக் பண்ணீங்களா செக் பண்ணிட்டேன் டாக்டர் பல்ஸ்லாம் கரெக்டா இருக்கு பிபி தான் கொஞ்சம் கூட இருக்கு டாக்டர் ஓ அப்படியா பிபி கூட இருக்கோ ஆமா டாக்டர் தென்றல் ஏதாவது அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்குமோ இல்ல வீட்டுல பிரச்சனையா இருக்குமோ அதனால கூட இப்படிலாம் இருக்கும்னா ஆமா டாக்டர் அவங்க தூக்கிட்டு அந்த அவசரத்தை பார்த்தா அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவோம் அப்புறம் பார்க்கலாம் ஓகே டாக்டர் டாக்டர் என் தென்றலுக்கு என்னாச்சு டாக்டர் ஏதாவது சொல்லுங்க ஒண்ணும் இல்ல சார் வைஃப் நல்லா இருக்காங்க என் குழந்தை உங்க குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல உங்க வைஃபுக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்ல பின்னையே மயக்கம் போட்டு அதான் நீங்க தான் சார் சொல்லணும் பிபி எல்லாம் கூடி இருக்கு அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க சார் பதட்டப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது சாரி டாக்டர் என் மேலதான் தப்பு என்கிட்ட சாரி கேட்டு ஒன்னும் ஆக போறதில்ல சார் அவங்க வயித்துல வளர்றது உங்க குழந்தை அவங்க உங்க வைஃப் எங்க டாக்டர் சொன்னா கேட்டதானே கோபத்துல அவளை போட்டு அடிச்சிங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல வீட்டுல வச்சு அடிச்சு போட்டு இங்க வந்து என் வைஃபுக்கு என்னாச்சு என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க நான் வேணும்னு பண்ணல டாக்டர் நீங்க வேணும்னு பண்ணீங்களா இல்ல வேணாம்னு பண்ணீங்களா ஆனா அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு மூளை இல்லையா சார் அப்படி என்ன கோவம் உங்களுக்கு நல்லா சொல்லுங்க டாக்டர் இவனோட கோவத்தால இப்ப பாருங்க அவதான் பாதிக்கப்பட்டிருக்கா அதுல உங்களுக்கு அவங்கள அடிக்க யாரு ரைட்ஸ் கொடுத்தா தப்புதான் டாக்டர் பாருங்க அஸ்வின் உங்களை நம்பி தானே அவங்க கூட வந்தாங்க நீங்க நல்லா பாத்துக்கிறவீங்கன்ற எண்ணத்துலதான் உங்க கருவை அவங்க வயித்துல சுமந்துட்டு இருக்காங்க நீங்க இப்படி பண்ணா என்ன அர்த்தம் அஸ்வின் என்னதான் கோவமா இருந்தாலும் அவங்க இப்படிப்பட்ட நேரத்துல நீங்க சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணணும் அதை விட்டுட்டு ஹார்ஷா ஹேண்டில் பண்ணீங்கன்னா இப்படித்தான் ஆகும் நான் அன்னைக்கே சொன்னேன் அவங்க வீக்கா இருக்காங்கன்னு அதையும் மீறி நீங்க இப்படி பண்ண என்ன அஸ்வின் அர்த்தம் ஒருவேளை நீங்க பண்ண விஷயத்தால அவங்களுக்கு அபாசன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு டாக்டர் அப்படி சொல்லாதீங்க டாக்டர் என்னால அதை தாங்க முடியாது என்ன அஸ்வின் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல டாக்டர் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஆனா நான் என்ன பண்ண அஸ்வின் உங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்த தப்ப நீங்க மூடி மறைச்சிட்டீங்கல்ல டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல நடந்த தப்பா அப்படி என்ன தப்பு நடந்துச்சு டாக்டர் எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க பாத்தீங்களா நீங்க மட்டும் அன்னைக்கு அந்த உண்மையை என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது என்ன தப்பு அஸ்வின் எனக்கு எதுவும் புரியல அதானே உங்களுக்கு எப்படி புரியும் உங்களுக்கு தேவை உங்க வேலை உங்க ஹாஸ்பிட்டலோட பேரு உங்க ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு வேலை இருக்காது ஹாஸ்பிட்டலும் ஓடாதுன்ற காரணத்துக்காக இப்படி பண்ணிட்டீங்களா டாக்டர் அடிக்காதீங்க டாக்டர் அன்னைக்கு என் குழந்தைய கலைக்க முயற்சி பண்ணது உங்களுக்கு தெரியாது இப்பயாவது உண்மையை சொல்லுங்க டாக்டர் சாரி அஸ்வின் ஆனா இதுல எங்க தப்பு எதுவும் இல்ல எப்படி டாக்டர் உங்க தப்பு எதுவும் இல்லைன்னு ஈஸியா சொல்றீங்க
அஸ்வின், நாங்க அந்த நர்ஸை வேலையை விட்டே தூக்கிட்டோம். அதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சம்பந்தம்? ஹாஸ்பிட்டல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த தப்பும் நடந்ததில்ல. ஆனா அந்த ஒரு பொண்ணாலதான் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு. அதுக்கு ஹாஸ்பிட்டல் பொறுப்பாகாது அஸ்வின். வேற யாரு டாக்டர் பொறுப்பு? நீங்களே சொல்லுங்க. என் குழந்தை இப்ப இருக்கு. இதே என் குழந்தை இல்லாம இருந்திருந்தா நான் என்ன பண்றது? அப்பெல்லாம் நாங்க நடக்க விட்டுற மாட்டோம் அஸ்வின். அது மட்டும் இல்ல, நீங்க நெக்ஸ்ட் டைம் வரதுலயே நர்ஸ் உங்க வைஃப் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. நாங்க தப்பு பண்றதா இருந்தா உண்மைய எதுக்காக சொல்லணும்? நீங்க சொல்றது சரிதான். ஆனா அத என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாம என்கிட்ட சொல்லியிருக்கணுமே. அஸ்வின், உங்ககிட்ட சொன்னா நீங்க கோவப்பட்டு அப்பயே ஏதாவது பண்ணிருப்பீங்க. இதே உங்க வைஃப் கிட்ட சொல்லி உங்க வைஃப் பொறுமையா எடுத்து சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் வராதுல. அத அவ சொல்லலையே. இதுக்கு நான் என்ன அஸ்வின் பண்றது? இதுக்காகத்தான் சொன்னேன், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லன்னு. அப்பயே நான் ஏதாவது முடிவு எடுத்திருப்பேன். சாரி அஸ்வின், சாரி கேக்குறத தவிர உங்களுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. விட அஸ்வின். எப்படிமா விட முடியும்? எப்படி விட முடியும்? உங்க வைஃப் சொல்லலைன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? இப்போ கூட உங்களை நம்பிதான் என் தென்றலை நான் இங்க கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு காரணம் நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு என்ன கோவம்னா எதுக்காக என்கிட்ட அந்த விஷயத்த நீங்க சொல்லல, அதை மட்டும் சொல்லுங்க. அதான் சொன்னேனே அஸ்வின், கோவத்துல நீங்க எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் உங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னோம். ஆனா அதுவே இப்ப பிரச்சனையா வந்து நிக்கும்னு எங்களுக்கு தெரியாது அஸ்வின். இதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா சாரி கேட்கறத தவிர வேற என்ன செய்ய முடியும்? சரிதா, என் மருமக இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்காங்க, அதனால பிபி மட்டும் கூடி இருக்கு. இதுக்கப்புறம் டென்ஷன் ஆகாம பாத்துக்கங்க. எல்லாம் இவனை சொல்லணுமா? இவனும் டென்ஷன் ஆகி மத்தவங்களையும் டென்ஷன் ஆக்கிடுவான். சொல்றத கேளுடா கேளுடானா கேக்குறதே இல்ல. இப்ப பாரு எப்படி அழுதுட்டு நிக்கிறானு. ஈஸியா கோவப்படுறான். ஆனா அவளுக்கு ஒண்ணுனா அவளால தாங்க முடியலம்மா. எனக்கு புரியுது அஸ்வின் உங்களோட கஷ்டம். இதுக்கப்புறம் உங்க குழந்தைக்கோ உங்க ஒய்ஃப்கோ எங்களால எந்த பிரச்சனையும் வராது. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தான் நான் நினைப்பேன். என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் அஸ்வின் நான் நினைப்பேன். இந்த மிஸ்டேக் எங்களுக்கே தெரியாம நடந்தது. இதுக்கு யாரு காரணமோ அவங்கள கண்டுபிடிச்சு நீங்க தண்டனை கொடுங்க. நீங்க எங்க மேலேயோ இல்ல உங்க ஒய்ஃப் மேலேயோ கோவப்பட்டு ஒன்னும் ஆக போறது கிடையாது. உங்க குழந்தைய கலைக்க யார் முயற்சி பண்ணாங்களோ அவங்கள முதல்ல கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க. இத யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் டாக்டர். தெரியுமா? ஆமா டாக்டர், தெரியும். இதுக்கப்புறம்லாம் இருக்கு அவங்களுக்கு. அப்ப இதுக்காகத்தான் உங்க வீட்டுல பிரச்சனையா அஸ்வின்? ஆமா டாக்டர், இதுக்காகத்தான். நீங்க என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியும் அவ என்கிட்ட இத்தனை நாளா சொல்லவே இல்லை. அதுதான் என் கோவமே. சரி ஓகே அஸ்வின், நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. ஒய்ஃப்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ட்ரிப்ஸ் ஏத்திட்டு நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு கூட்டு போலாம். அவங்க வீக்கா இருக்காங்க அஸ்வின், புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்க மேல கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அஸ்வின். சரி டாக்டர், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த அனுஷ்காவையும் அவ அம்மாவையும் சும்மா விட்டா நான் உனக்கு புருஷனா இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை தென்ற. வேணாண்டா, புரிஞ்சுக்கடா. ஆமா, நான் இவ்வளவு உண்மையை சொல்லியும் நீங்க எந்த அதிர்ச்சியும் ஆகல, எந்த கோபமும் படல. என்ன, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அஸ்வின். என்ன சொல்ற பூங்குடி? ஆமா அத்தை, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்கல்லம்மா. எல்லா உண்மையும் தெரிஞ்சும் நீங்களும் என்கிட்ட மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன மன்னிச்சிரு அஸ்வின். ஏமா அப்படி பண்ணீங்க? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. போன தடவையே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தப்பவே எனக்கு தெரியும். ஆமா அஸ்வின், தென்று எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு தோணுன அவளுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணவே இல்லைல்லம்மா. அப்படின்னா அந்த அளவுக்கு நீ அந்த அளவுக்கு கோவப்படுறதுனாலதான் அஸ்வின் அவ உன்கிட்ட சொல்லல. என்னையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. ஏமா? ஏன்னா மலருக்கும் சரவணனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு அவ ஆசைப்பட்டா அஸ்வின். என்னம்மா சொல்றீங்க? ஆமா அஸ்வின், இந்த விஷயம் தெரிஞ்சா நீ இப்ப கோவப்படுற மாதிரி தான் அப்பயும் கோவப்பட்டிருப்ப. என்ன நடந்திருக்குன்னு என்னால கூட யோசிக்க முடியல அஸ்வின். நம்மளால மலருக்கும் சரவணனுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு அவன் நினைச்சா. அதனாலதான் இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லாம ஒரு நாள் பூரா போட்டு மனசுக்குள்ளேயே புழுங்கி இருந்திருக்காடா. இப்ப நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டேனாமா? என்னைக்கிடா அவளை சரியா நினைச்ச? நீ அவளை புரிஞ்சுக்கிறவே இல்ல அஸ்வின். அவ உன்கிட்ட இதை தவிர வேற எந்த விஷயத்த மறைச்சிருக்கா? நீ சொல்லு. நீ கேட்டியே, நீ எனக்கு உண்மையான பொண்டாட்டியா இருந்தா எதையும் மறைச்சிருக்க கூடாதுன்னு. ஒரு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சது தப்பா அஸ்வின்? இல்லம்மா, தப்பு இல்ல. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா அஸ்வின்? ஆனா தென்றல் நினைக்கிறா.
அவளால நம்ம குடும்பத்துல எதுவும் பிரச்சனையோ நம்ம குடும்பத்துல எதுவும் விரிசலோ வந்துடக்கூடாதுன்னு அவ நினைக்கிறா அஸ்வின். ஆனா நீ அவளை புரிஞ்சுக்கவே இல்லடா. போடா. இந்த பொண்ணு தன் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும்னு தாண்டா ஆசைப்படுவா. உன் புத்தி தெரிஞ்சுதாண்டா அவ எதையுமே சொல்லல. ஏன்னா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னா அவ எப்படா தாங்குவா? இது ஏன்டா உன் மூளையில நீ யோசிக்கவே மாட்டேங்கிற? அவ மத்தவங்கள புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நீ அவளை புரிஞ்சுக்கவே இல்ல அஸ்வின். ஆமா தென்றல், நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. நீ எல்லாத்தையும் எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் யோசிச்சிருக்க. ஆனா நான் உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை தென்றல். சாரிடி. உனக்குன்னு நான் மட்டும்தான் இருக்கேன். நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா உன்னால தாங்க முடியாதுல தென்றல். அதை யோசிச்சு தானே நீ என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்க. நான் இல்லாம நீ இருக்க முடியாதுன்னு யோசிச்சிருக்க. ஆனா என்னோட மட புத்தியால நான் எதையுமே யோசிக்கல தென்றல். தென்றல், உன் முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்? நான் கோபத்துல என்ன பேச்செல்லாம் பேசி இருந்திருக்கேன். நான் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் உன் பாசத்துக்கு அது ஈடாகாது தென்றல். அம்மா, நீங்க தென்றலை பாத்துக்கங்க. நான் தென்றல் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது. இந்த விஷயத்த நான் எப்படி பார்க்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன். ஆமாம்மா, தென்றல் ஆசைப்படுற மாதிரி அவ கூட நான் சந்தோஷமா இருப்பேன். மற்றவங்களுக்காக நான் ஏன் என்னோட வாழ்க்கையை இழக்கணும்? அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சே ஆகும். அக்கா, தென்றலுக்கு எதுவும் ஆகலம்மா. சரவணா எங்க? மாமா அப்பா வீட்டுக்கு போயிருக்காரு. என்ன சொல்ற மலர்? ஆமா மாமா, இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்ன சொல்ற மலர்? உனக்கு தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, மாமாக்கு அப்பாக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப எனக்கும் என் பிள்ளைக்கும் அஸ்வினுக்கும் மட்டும்தான் தெரியாதா? ஆமா பாட்டி. மலர், நீ கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டே. சாரி மாமா. மாமா தான் சொல்ல வேணும்னு சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லலையே. தென்றல் சொன்னாலே என்ன? இல்ல அத்தை, தென்றல் சொல்லல. அப்பா தான் சித்தியும் அனுஷ்காவும் பேசுறத கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. என்னடி இது குண்டுக்கு மேல குண்டு தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் குடும்பமா வேற என்ன? அது மட்டும் இல்ல அத்தை, உங்க பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல? ஆமா, அது ஆக்சிடென்ட் இல்ல அத்தை. என்ன மலர் நீ சொல்ற? ஆக்சிடென்ட் இல்லையா? ஆமா அத்தை, இது சித்தி மாமாவை கொல்றதுக்காக போட்ட பிளான். என்ன மலர் சொல்ற? சரவணனுக்குள்ள பிளான் போட்டிருந்தாங்க. ஆமா மாமா. எவ்வளவு தைரியம் அவளுக்கு! என் குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு நாசத்தை உண்டாக்கி இருக்கா. ஆனா ஏன் மலர்? ஏன்னா அனுஷ்கா உங்களை விரும்பி இருக்கா. ஆனா நீங்க அவளை விரும்பாம தென்றலை விரும்பி இருக்கீங்க. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வரப்போது கூட மாமா தான் பேசி உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாரு. அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட அடிமையா இருந்த என்ன மாமா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சிருக்காரு. அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் என்னை கடத்திட்டு போன விஷயத்துல ஜெயிலுக்குள்ள தள்ளினாரு. அது ஒரு காரணம். இதுக்காகத்தான் மாமாவை அவ்வளவு திமிர அவளுக்கு. ஒரு தப்பா 2 தப்பா? சும்மா விடக்கூடாது மலர், சும்மாவே விடக்கூடாது. அவங்க சுயநலத்துக்காக நம்ம குடும்பத்தை கெடுக்க நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, அவ என்ன விரும்பின பாவத்துக்கு என்ன வேணா செய்யலாம். என்ன கட்டினதுக்காக என் தென்றலையும் செய்யலாம். என் குழந்தை என்ன பண்ணுச்சு? வயிற்றுல இருக்கப்பயே அழிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. மனசாட்சி இருந்தாதானடா? மனசாட்சி இல்லாத மிருகம் 2 பேரும். அதனாலதான்டா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன் மலர், இது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே? தெரிஞ்சிருந்தோம் நீ எந்த உண்மையும் எங்க கிட்ட சொல்லல. மாமா தான் மாமா சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. அவன் சொல்ல வேணாம்னு சொன்னா நீ என்கிட்ட எதையுமே சொல்லாம இருக்காத மலர். எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்காங்க. என் புள்ள என்ன துடி துடிச்சிருக்கான். அவங்க சுயநலத்துக்காக என் புள்ளையவே கொல்ல தயாராயிட்டாங்கல்ல. என் வீட்டு வாரிசு, என் புள்ள எல்லாத்தையும் நாசமாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோவப்படாம எப்படி மலர் இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? எவ்வளவு காரியம் பண்ணிட்டு நம்ம கிட்ட எல்லாம் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்குதான் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சப்ப கூட அவங்கள இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன்ட்டு. எங்க கல்யாணம் அவங்களால கெட்டுருமா என்னமான்னு அப்பா அவங்கள வரவிடாம ஆக்கிட்டாரு. என்ன சொல்ற? ஆமா மாமா, எங்களுக்காக அப்பா ஒரு விஷயம் பண்ணிட்டார். தப்பு பண்ணிட்டாரா?
தப்புன்னு கூட சொல்லலாம். எண்ணெயை கீழே ஊத்தி சித்திய வலிக்கி விழுக வச்சு கை காலெல்லாம் உடஞ்சிருச்சு. வேணும் அவளுக்கு, இதெல்லாம் வேணும். இதுல என்ன தப்பு இருக்கு? இதைத்தான் எங்க அண்ணன் சரியா செஞ்சிருக்காரு. இப்ப ஆவீங்களா? என் குடும்பத்தை நாசமாக்க எவ்வளவு திட்டம், எவ்வளவு சூழ்ச்சி. நீங்க நல்லா இருப்பீங்களாடி? விட மாட்டேன் மலர், விடவே மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். ஆமா, நீங்க கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. பின்ன என்ன செய்யறது மலர்? கோபத்துல புத்தி தான் மாமா தடுமாறும். நம்ம என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணலாம். ஆமா அஸ்வின், அவ சொல்றது சரிதான். எப்படியாவது அவ பண்ண தப்புக்கு ஜெயிலுக்குள்ள போட்டு காலம் பூரா வெளியவே வர முடியாதபடி ஆக்கிரணும். சும்மாவே கையும் காலும் ஒடிஞ்சு போய் கிடக்கால, இதுக்கப்புறம் பாரு ஜெயிலுக்குள்ள போய் என்ன பாடுபட போறான்னு. நான் கூட அனுஷ்காவை என்னமோ நினைச்சேன், சின்ன பிள்ளைன்னு நினைச்சேன். ஆனா இப்படியெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணிருப்பானு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை மலர். உங்கள மாதிரிதான் அவளையும் ஒரு பிள்ளையாத்தான் நினைச்சேன். ஆனா கடைசியில என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டால. என் குடும்பத்தையே நாசமாக்கினவளை பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? அவ எப்படி போனா, அவ வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன? அஸ்வின் மாமா, நீங்க அங்க போங்க. மாமா உங்களை வர சொன்னார். போறேன், போய் அப்புறம் வச்சுக்கிறேன். ஆமா, நீங்க அங்க போய் எதுவும் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் போலீஸ் பாத்துக்கிருவாங்க. சரி மலர், நான் பாத்துக்கிறேன். சே, எப்படிலாம் திட்டம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பொம்பளையா வேற என்னமான்னு தெரியல. அதாவது புள்ள தச்சு புள்ளனா அப்படி இப்படின்னு பதறுங்க. ஆனா இவளுக்கு கொல்ல நினைச்சிருக்காளுங்க. விடுவிட்ட சிரிக்கிய இவளுக்கு நல்ல சாவு வருமா? நாசமா தான் போவாளுங்க. அத்தை, நான் போய் தென்றலை பாக்குறேன். போ மலர். அத்தை, ஏன் அத்தை நம்மளுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தானே நான் டெய்லி சாமியா கும்பிடுறேன். நான் என் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் அத்தை இப்படி ஒரு சோதனை? கவலைப்படாத பூங்கொடி, உன் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஆபத்தும் நெருங்காது. அவளுக்கு திட்டம் போட்ட மாதிரி நடந்ததுதான் நமக்கு கஷ்டம். ஆனா அவளுக்கு போட்ட திட்டம் எதுவுமே பலிக்கல. அப்ப உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க பூங்கொடி, கவலையப்படாத. என் அக்கா வயித்துல இப்படி ஒரு பிசாசு வந்து பிறந்திருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அக்கா மட்டும் இப்ப உயிரோட இருந்து பாத்திருந்தா இவள வயிற்றுலயே கருவோட அழிச்சிருப்பா. எப்படி சுத்திட்டு தெரிஞ்சிருக்கான்னு பாரு. ஆனா நமக்கு இதை பத்தி கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி எப்படி பிளான் போட்டு பண்ணியிருக்கான்னு பாரு. ஆமா அத்தை, சோத்துக்குள்ள முழு பூசணிக்காவ மறைச்ச மாதிரி எப்படி மறைச்சிட்டா. அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாத அளவுக்கு நம்ம கிட்ட நடிச்சு நல்ல புள்ளியா இருந்து நம்ம குடும்பத்தையே கருவா இருக்கணும்னு நினைச்சிருக்காளத்தே. அவளுக்குலாம் நல்ல சாவே வராது. நீ வயிறுன்னு சொல்றீ, அவ நல்லாவே இருக்க மாட்டா. என்னது, அப்பா சொன்ன மாதிரி போலீஸோட வந்து நிக்கிறாரு. நான் சும்மா சொன்னார்ல நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? இருடி. அப்பா, என்னதெல்லாம்? ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். என்னதெல்லாம் நான் புதுசா கேக்குற மாதிரி கேக்குறேன். என்னங்க இதெல்லாம்? நாங்க செய்யாத தப்புக்கு ஏன் இப்படி போலீஸ கூட்டி வந்து நடுவுல நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? அப்ப உங்களுக்கு போலீஸ் வந்தது பிரச்சனை இல்ல, நாங்க நடுவீட்டுல நிக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை, அப்படித்தானே? அப்படிலாம் இல்ல சார். என்ன சார் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க சார். பொறுங்க சார், விசாரிச்சுட்டு இருக்கோம்ல. அம்மா, உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சரவணனை கொல்லணும்னு நினைச்சிருக்கீங்க, இது உண்மையா இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். சரவணன் என் பிள்ளையோட வீட்டுக்காரு, அவரை கொல்ல நாங்க எதுக்கு நினைக்கணும்? நடிக்காதடி. உன் குட்டி என்னன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறமா நடிச்சு நீயே மாட்டிக்கிறாத சார். அவர் சொன்ன மாதிரி எதுவும் கிடையாது. இங்க பாருங்க, நானே கையும் காலும் ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கேன். நான் போய் இப்பெல்லாம் பண்ணுவேனா சார்? என் முகத்தை பாருங்க சார். என் முகத்தை பார்த்தா யாருக்காச்சும் நான் கொலை பண்ண சொன்னேன்னு தோணுமா? நீங்களே சொல்லுங்க சார். என்ன ஒரு நடிப்பு. சரி, அதை விடுங்க. வயிற்றுல இருக்க குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணீங்களா இல்லையா? சார், வயிற்றுல இருக்க பிஞ்சு குழந்தைய நாங்க எதுக்கு சார் கொல்லணும்னு முயற்சி பண்ண போறோம்? அப்படிலாம் எதுவுமே இல்ல சார். நாங்க அப்படிலாம் பண்ணவே இல்லை சார். எங்களை பார்த்தா அவங்களுக்கு அப்படியே தோணுது. குழந்தைய கொண்டுட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? தேவையில்லாம இவங்க எங்க மேல பழி போடுறாங்க சார். நீங்க எதையும் நம்பாதீங்க. அப்ப நீங்க எந்த தப்பும் பண்ணல, அப்படித்தானே? ஆமா சார், நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஏமா அப்படி ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் உள்ள இருந்தப்ப பாவம் பார்த்து வெளியே கொண்டு வந்தாரு அவர் தானே? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி பாவம் பார்த்து வெளியே கொண்டு வந்தாரு அவர் தான். அவரை போய் நாங்க எதுக்கு கொல்ல முயற்சி பண்ணணும்? இந்த அளவுக்கு எங்களுக்கு தைரியமே கிடையாது சார். அவங்க சொன்ன மாதிரி நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு ஆதாரம் இருக்கும்ல சார். எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஓஹோ, சட்டம் பேசுறீங்க, என்கிட்டே சட்டம் பேசுறீங்க சார். விட்ட உங்க மண்டையவே கழுவி நீங்க போலீஸ்காரனே இல்லன்னு உங்களுக்கே தோன்ற அளவுக்கு ஆக்கிடுவாளுங்க சார். பேசவே விடாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் கும்முன்னு கும்மி எடுங்க. அப்பாவா? பாருங்க சார், இவளுக்கு ரெண்டு பேரும் பேசுனத நான் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். இங்க என்ன விசாரிக்கணுமா விசாரிச்சுக்கோங்க சார். ஆமா சார், விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாதான் உள்ள இருக்க உண்மையெல்லாம் வெளியே வரும். உன்னையெல்லாம் நல்ல புள்ளன்னு தானே நினைச்சேன் அனுஷ்கா. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன்னு நான் நினைச்சா கூட பாக்கல. ஆமா, மறுபடியும் சொல்றோம். நாங்க எந்த தப்பும் பண்ணல. தேவையில்லாம எங்க மேல பழி போடுறாங்க. சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி பழி போடுறாங்கன்னே வச்சுக்கோங்க. உங்க அப்பா எதுக்கு தேவையில்லாம உங்க மேல பழி போடணும்? எங்க அப்பாவுக்கு எங்களை பிடிக்காது, அதனாலதான் எங்களை உள்ள தள்ளணும்னு பாக்குறாங்க.
பொம்பளை பிள்ளைய இருந்துகிட்டு எப்படியெல்லாம் பேசுறான்னு பாரு. ச்சே, என்ன ஜென்மம் அதெல்லாம். அனுஷ்கா, உனக்கு தேவை ஆதாரம் தானே? ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஆதாரம் இருக்கா? ஆதாரம் எப்படி இருக்கும்? அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். ஆதாரம்லாம் எதுவும் கிடையாது. எங்களை இப்படி ஏதாவது சொல்லி உள்ள தள்ளணும்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார். உங்களை பார்த்தா என் புள்ள மாதிரி இருக்கு. உங்க அம்மா கூட இப்படி ஒரு நிலைமைனா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? போத நேத்தமா, நீ செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு உன்ன என் அம்மாவுக்கு ஈடா சொல்றியா? என் அம்மா எங்க, நீ எங்க? சார் சாரு மோருன்னு ஒரு பொண்ணை கடத்தி கொலை பண்ண முயற்சி பண்ண ஆளுங்க தானே நீங்க? சார் என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? நாங்க எங்க கடத்தினோம்? நாங்க கொலை பண்ணோமா? பாரு பாரு, இன்னும் என்னென்ன வெளியே வரும்னு பாரு. ஆமா, பின்ன செஞ்ச தப்பெல்லாம் மறந்துருச்சா என்ன? இல்ல உள்ள இருந்தது மறந்துருச்சா? அது எப்பயோ பண்ணிட்டோம். அப்ப பண்ணாலும் சரி, இப்ப பண்ணாலும் சரி, எப்ப பண்ணாலும் சரி, தப்பு தப்புதாம்மா. உங்களெல்லாம் பாவமா பார்த்து சரவணன் வெளியே எடுத்தான் பாத்தீங்களா? அவனை சொல்லணும். ஆமா அருண், அப்ப தப்பு பண்ணிட்டேன், ஆனா இப்ப தப்பு பண்ணவே மாட்டேன். என்ன கொல்லணும்னு நினைச்சதை கூட விட்டுருவேன், ஆனா என் மலர் நல்லா இருக்க கூடாது, என் தம்பியோட குழந்தைய கொல்லணும். என்ன புத்தி உங்களுக்கு? என் வீட்டு வாரிசை கொண்டா உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ நல்லா இருந்துருவியா என்ன? மக்களா எப்படி மனசு வந்துச்சு? நீ பொம்பளை தானே, பொம்பளை வயிற்றுல தானே பிறந்த. அந்த பிள்ளைக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு உனக்கும் தெரியாது. ஆமா, நீங்க சும்மா சும்மா கத்தி பேசினாப்ல நாங்க செய்யாத தப்பு செஞ்ச மாதிரி ஆயிராது. எவ்வளவு திமிரு. நானும் சின்ன பிள்ளை தானேன்னு மன்னிச்சு விட்டுருந்தேன், ஆனா நீ இவ்வளவு தூரம் இறங்கினதுக்கு அப்புறம் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ எவ்வளவு வருஷம் ஆனாலும் ஜெயிலுக்குள்ளேயே தான் கிடக்கணும். பாருங்க 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 சார், எப்படி பேசுறாருன்னு. இதுக்கெல்லாம் காரணம் முன்விரோதம் தான் சார். இவர் கண்ணு மண்ணு தெரியாம காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி கிடப்பாராம். ஆனா மத்தவங்க கிட்ட நாங்க கொல்ல முயற்சி பண்ணோம்னு சொல்லுவாராம். இது என்ன சார் அநியாயம்? நீங்க போலீஸா இருந்துகிட்டு இத கேட்க மாட்டீங்களா? என்னம்மா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் போலீஸ்காரன், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நீ சொல்ல தரணும்னு அவசியம் கிடையாது. இதுல இருந்தே தெரியுது சார், உங்களுக்கு ஏதோ லஞ்சம் கொடுத்து எங்களை உள்ள தள்ளணும்னு நினைச்சிட்டாங்க. என்னம்மா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியாது பாரு. லஞ்சம் கொடுத்து அடுத்தவங்களுக்கு தப்பு செய்யணுன்ற அளவுக்கு நான் ஒண்ணும் கேவலமா போயிடல. என்கிட்ட இல்லாத சொத்தா இது? நான் விரும்பி வாங்கின வேலை. எனக்கு லஞ்சம் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சொல்ல போனா என்ன பொறுத்தவரை லஞ்சம்ன்றது பிச்சை மாதிரி. என்ன சார் இப்படிலாம் பேசுங்கன்னு உங்களை சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களா? ஏய், என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு திமிரா பேசக்கூடாது. பொம்பளை பிள்ளையா இருந்தா தானே கண்டது மாதிரி தெரிஞ்சா அப்படித்தான் இருக்கும். அப்பா சும்மா சும்மா கத்தி நீ செஞ்ச தப்ப சரி பண்ணணும்னு பாக்காத. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நீயும் உங்க அம்மாவும் மாமியார் வீட்டுக்கு போறதுதான். நீங்களே சொல்லுங்க, நாங்க பொம்பளைங்க, எங்களால எப்படி இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ண முடியும்? உங்களால பண்ண முடியாது, நீங்க விலை பேசின லாரி டிரைவரால பண்ண முடியும்ல. என்னம்மா அனுஷ்கா, இவ்வளவு நேரம் ஓட்ட டேப் ரெக்கார்டு மாதிரி லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருந்த, இப்ப என்ன கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி வந்து நிக்குது? அதெல்லாம் பொய் சார். எதுமா பொய்? அவர் சொன்ன மாதிரி ஆதாரம் எங்க கிட்டயே இருக்கு. அந்த லாரி டிரைவர் அரெஸ்ட் பண்ணதா இன்னொரு டீம் அங்க போயிருக்கு. என்ன சொல்றீங்க? அப்ப நம்ம விட்டு விளாசுல உண்மையெல்லாம் கக்கணும். கூடவே அம்மா கிட்ட குடிச்ச பாலை கூட கக்கணும். இனிமே சாரு மோருன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. அண்ணே, அரெஸ்ட் பண்ணுங்க. அது எப்படி சார் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? பொம்பளைங்களை அரெஸ்ட் பண்ணணும்னா பொம்பளை போலீஸ் தான் வரணும். இவ்வளவு திமிரடி உனக்கு? எவ்வளவு திமிர் இருந்தா என் குழந்தைய கொல்ல நீ நினைச்சிருப்ப? அஸ்வின் விடுங்க, அஸ்வின் விடு. தம்பி விடுங்க தம்பி. தம்பி, உங்க மேல ஏதாவது கேஸ் ஆயிரும் தம்பி, விடுங்க. நீ அப்படியே கொன்னு புதைச்சிடலாம் தாண்டி வந்து செத்துரு. அஸ்வின் விடு. அஸ்வின் என்ன பண்ற? பொண்ணு போட்டாலும் ஆத்திர அடங்காதடி. அஸ்வின் விடு. அஸ்வின் என்ன பண்றீங்க? விடுங்க. இதுக்குதான் நாங்க வந்திருக்கோம்ல. அஸ்வின் விடுங்க. அப்படியே கழுத்தை நினைச்சு கொன்னு போட்டுட்டோம். எனக்கு பொண்டாட்டி எல்லாம் பிள்ளையும் நினைச்சுக்கிறேன். வலிக்குது இல்லடி? இது மாதிரி தானே எனக்கு வலிச்சிருக்கோம். ஆமா, உங்க மேல ஆசைப்பட்டது நான் பண்ண தப்பா? சி கருமம். சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல அனுஷ்கா? பாரு அனுஷ்கா, நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல, ஆனா அதை எப்படி அடையணும்னு நினைச்ச பத்தியா? அததான் தப்பு. இதுல என்ன புத்திமதி சொன்னாலும் கேட்காது, கேட்டே தொலையாது. எனக்கும் வந்து பிள்ளையா பிறந்து தொலைஞ்சிருக்கு பாரு. என்னங்க நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? நீ எப்படி பேச சொல்ற? நீ எப்படி பேச சொல்ற? அவ கெட்டு போனதுக்கு காரணமே நீ தாண்டி. இப்ப பாரு, உன் கூட சேர்ந்து அவளும் உள்ள வர போறா. ஏன்பா அப்படி பேசுறீங்க? எங்க மேல உங்களுக்கு பாசமே இல்லப்பா. ஆமாமா, ரொம்ப முக்கியம். உங்க மேல பாசலன்றது தானே இப்ப ரொம்ப முக்கியம். நீங்க பண்ண தப்பு உங்க கண்ணுக்கு தெரியல. எப்படி என் குழந்தைய கொல்ல உனக்கு மனசு வந்துச்சு? உண்மையான அன்புனா என்ன தெரியுமா? உண்மையான பாசம்னா என்ன தெரியுமா? தென்றல் ஏன் மேல வச்சிருக்காளே, அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான காதல்.
ஆமா, நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் உங்களை விரும்புறேன்னு. ஆனா நீங்க என்ன கொஞ்சம் கூட யாரெடுத்து பார்க்கல. பாக்கல அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா முட்டாளா இல்ல முட்டாளான்னு கேக்குறேன். ஆமா, படிச்ச பிள்ளை தானே நீ, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உன் அம்மா பேச்ச கேட்டு உன் வாழ்க்கைய நீயே நாசமாக்கிட்ட. உன்னைய உன் அம்மாவே வெட்டி போட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா என் திண்டால நீங்க தப்பிச்சிங்க. மணியண்ணே, ஈஸ்வரி அக்கா வர சொல்லுங்க. ஓகே சார். ஈஸ்வரி உள்ள வாங்க சார். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஆர்எஸ் கேம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பனால நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.